வெல்கம் டு MrPrinceJ. டுடே என்ன பார்க்க போறோம்னா, டேட் ஃபங்ஷன பத்தி பார்க்கலாம். டுடே, டேட், டே, மந்த், இயர், வீக் டேஸ். ஸோ இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பேசிக்கா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேட் ஃபங்ஷன் பண்றதுக்கு ஒரு டேபிள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது ஃபங்ஷன் அந்த ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்ற ஃபார்முலா, அதோடைய ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டுடே ஃபங்ஷன பார்க்கலாம். டுடே ஃபங்ஷன் வந்து ஈக்குவல் டூ டுடேன்னு குடுத்து அந்த கர்சர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான். ஆக்சுவலி இதில என்ன அவுட்புட் வரும்னா, கரண்ட் டேட் வரும். இது டிஃபால்ட்டா ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஈக்குவல் டூ டுடே கர்சர் ஓப்பன் பண்ணி, க்ளோஸ் பண்ணி டேப் குடுத்தோன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு டேட் 17 வந்துருச்சுங்களா? சூப்பரா வந்துரும். ஸோ, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா டேட்டு. ஸோ, டேட் என்ன? அதாவது எந்த டேவோட டேட்ட கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டூ டேட்டுன்னு குடுத்து, டேட்டோட ஃபங்ஷன் என்னன்னா, இயர், மந்த், டேட். ஸோ, அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து டேட் ஃபங்ஷன் குடுத்து, அதுக்கு அவுட்புட் வரும்போது, நமக்கு நார்மலா எப்படி ப்ராப்பரா வருதோ அப்படி கரெக்ட்டா வந்துரும். ஸோ, இப்போ இயருக்கு ஒய், மந்த்துக்கு எம்எம், டேட்டுக்கு டிடின்னு குடுத்து டேப் குடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்ட்டா வந்துரும். இப்போ பாருங்க, டேட்டுன்னு குடுத்துட்டோம். இப்போ நமக்கு என்ன டேட் வேணும்? 2025, என்ன மந்த் 10, என்ன டேட்டுன்னா நேத்து டேட் குடுக்குறேன். 16ன்னு குடுக்குறேன். ஸோ, இந்த ஃபார்மேட் நமக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ, கரெக்ட்டா வந்துருச்சா? டேட்டு, மந்த், இயர் அப்படி வந்துருச்சு. நம்ம எப்படி குடுக்குறோமோ, அதுக்கு வந்து நம்ம இப்போ கரண்ட்டா நம்ம சிஸ்டம் எப்படி யூஸ் பண்றோமோ, அந்த மாரி கரெக்ட்டா வந்துரும். ஸோ, இது வந்துருச்சுங்களா? இப்போ வந்து டே குடுக்கலாம். ஸோ, ஒரு டேட்ல இருக்கிற டேவ மட்டும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் டே ஃபங்ஷன். டே டேப் ஓப்பன் பண்ணி, அந்த டேப்ல அதுக்கான வேல்யூ குடுக்கணும். வேல்யூன்னா ஒண்ணும் இல்ல, அந்த டேட்ட குடுத்தோம்னா, அந்த டேட்ல இருக்கிற டேவ மட்டும் பிரிச்சு குடுக்கும். சரிங்களா? ஸோ, அது இப்போ கரெக்ட்டா வருதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அவுட்புட்ல பார்க்கலாமா? ஈக்குவல் டூ டேன்னு குடுத்து, டேப் ஓப்பன் பண்ணி, அதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த செகண்ட் அவுட்புட் குடுக்கல. D3 குடுக்கல. 16, 10, 23 இதில வந்து அவுட்புட் நமக்கு 16 வரணும். சரிங்களா? வருதான்னு பார்க்கலாங்களா? சரி. டேப் குடுக்கலாங்களா? என்டர். 16 வந்துருச்சு. வாவ்! அப்போ கரெக்ட். ஸோ, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மந்த் கண்டுபிடிக்க அந்த டேட்ல இருக்கிற மந்த்த மட்டும் நம்ம தனியா எடுக்கலாம். அதுக்கு வந்து ஈக்குவல் டூ மந்த் ஈக்குவல் டூ மந்த் பிராக்கெட்ல வந்து அந்த வேல்யூ வேல்யூனா அந்த டேட் ஓகேங்களா? ஸோ, அந்த வேல்யூன்னு குடுக்குறோம். பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். ஈக்குவல் டூ மந்த் டேப் ப்ரெஸ் பண்ணி அந்த டேட்ட குடுத்தோம்னா, கரெக்ட்டா அந்த மந்த் 10 வந்துருச்சு. ஸோ, சேம் வைஸ் இயர் ஈக்குவல் டூ YEAR இயர் குடுத்து அந்த டேப் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பிராக்கெட்ல வேல்யூ குடுக்குறோம். ஸோ, இயரும் கரெக்ட்டா வருதான்னு பார்க்கலாம். ஈக்குவல் டூ இயர் ஓப்பன் பண்ணி அதே குடுக்கலாம். குடுத்தோம்னா கரெக்ட்டா 2725 வந்தாச்சு. ஸோ, இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா பெரிய டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்போ வீக் டே வீக் டே வந்து ஒண்ணும் இல்ல. அந்த சண்டேனா 1, மண்டேனா 2, டியூஸ்டேனா 3 அந்த கவுண்ட்ல வரும். அப்போ வந்து அந்த வீக்கோட கவுண்ட் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபங்ஷன் தான் வீக் டே. சரிங்களா? இதுக்கும் அதே தான் ஈக்குவல் டூ வீக் டே பிராக்கெட்ல வேல்யூன்னு குடுப்போம். ஸோ, வேல்யூன்னா அதே டேட் தான். ஸோ, இப்போதைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டா நம்ம குடுக்கலாம். வேற டேட் குடுப்போம். வீக்கெண்ட் அப்படின்னு குடுத்துட்டு பிராக்கெட்ல என்ன டேட் குடுக்கலாம்னா, இந்த டுடே ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கரண்ட் டேட் 17/10/25 குடுத்தோம்ல, அந்த டேட் குடுத்து பார்ப்போம். அப்போ வந்து அது கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். குடுத்து இப்போ டேப் கரெக்ட்டா 6 வந்துருச்சு. தேர்ஸ்டேக்கு 6 வந்துச்சு. வாவ்! இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல. மோர் டீட்டெயில்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.